ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பைனாப்பிள் பச்சடி செய்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்குள்ளே ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பைனாப்பிள் வெந்துருச்சு. இனி இதில் சேர்த்து கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தயிர் ஒரு 2 கரண்டி தயிர் ஊற்றிருக்கேன். எல்லாம் கலக்கிட்டு தாளித்து கொட்டிக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கறிவேப்பிலை, வரமிளகா போட்டுட்டு தாளித்து எடுத்து கொட்டிக்கலாம். பைனாப்பிள் பச்சடி ரெடி ஆயாச்சு. இந்த பைனாப்பிள் பச்சடி சிம்பிளாக சீக்கிரம் முடிஞ்சது.